வணக்கம். மார்கழி 27ஆம் நாள் திருப்பாவை பாசுரம் 27. எல்லோருக்கும் முதல்ல கூடாரவள்ளி நல்வாழ்த்துக்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்விளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அதாவது 2வது பாசுரத்தில் ஆண்டாள் மையிட்டு எழுதோம் மலரிட்டு யாம் முடியும் அப்படின்னு என்னென்ன செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நோன்ப ஆரம்பித்தாங்க. இப்போது கல்யாணம் நெருங்கிருச்சு. ஆண்டாளுக்கு இப்போது பெருமாள் கிட்ட கல்யாணத்துக்கு தேவையான அணிகலன்களை எல்லாம் கேட்குறாங்க. அதுதான் இந்த ஒரு அழகான பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அதாவது கூடார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பகைவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பகைவர்களை வெல்லும் பெருமாளே அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கூடியிருப்பவர்களுடைய தோல்வியை கடவுளால் கூட தாங்க முடியாதான். அதாவது கூடியிருப்பவர்கள் அப்படின்னா பக்தர்கள், அவருக்கு நெருக்கமானவர்கள், அவரையே முழுக்க முழுக்க சரணாகதி அடைந்தவர்களுடைய சின்ன தோல்வியை கூட அவரால் தாங்கவே முடியாதான். இதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்ல ஆசைப்படுறேன். ராமர் சீதை இவங்கெல்லாம் பஞ்சவட்டியில் இருக்கும்போது ஒரு நீச்சல் போட்டி நடந்தது. அப்போது சீதாதேவி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்தோடனே அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அதை பார்த்து ராமபிரான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாரு. ஆனால் லக்ஷ்மணருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அண்ணாவை ஜெயிக்க யாராலையும் முடியாது. ஆனாலும் அன்னைக்காக விட்டு கொடுத்து எவ்வளோ அழகாக அதில் சந்தோஷப்படுறாரு. இப்படிப்பட்ட அந்யோன்யம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்யோன்யத்தை ரசித்து பார்க்குறாரு. இதுதான் நம்மளுடைய கூடி இருப்பவர்களை ஜெயிக்க விட்டு அந்த மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்பவர் அவர் பெருமாள் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. இதில் பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். பறை கேட்டு நாங்கள் என்னென்ன கேட்குறோம், நாடு புகழும் பரிசினால் என்னென்ன உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னா பரிசாக தோள் வளையே, அதாவது வங்கி, பெண்கள் கையில் அணிகிற வங்கி, தோடே அப்படிங்கிறது கம்மல் தோடு, செவிப்பூவே மாட்டல், அதாவது இந்த கம்மலோடு சேர்ந்து மாட்டுவோம் இல்லையா, அது செவிப்பூவே, பாடகமே அதாவது கொலுசு, பெண்கள் அணியும் கொலுசு. இதை தான் ஆண்டாள் கேட்குறாங்க. இப்படி இது மட்டும் இல்லை, இன்னும் பல்கலனும் யாம் அணிவோம், இன்னும் நிறைய ஆபரணங்கள். அதனால தான் இன்றைக்கி பூஜையில் பெருமாளுடைய காலடியில் பெருமாள் தாயார் விளக்குக்கு கீழே நிறைய ஆபரணங்கள் வச்சுருக்கேன். சுற்றிலும் பாவையர்கள் நிற்கிற மாதிரி இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருக்கேன். கோவிந்தா அப்படிங்கிறதுனால திருப்பதி பெருமாள் தாயார் தான் இன்றைய திவ்ய தேசம். அதனால் அவங்களுக்கு தான் இன்றைய பூஜை நடைபெற்றிருக்கு. இந்த காட்சி இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும். அடுத்து பாடகமே என்னனைய பல்கலனும் யாம் அணிவோம், பல அணிகலன்களையும் எனக்கு கொடு கிருஷ்ணா. ஆடை உடுப்போம், நல்ல திருமணத்துக்கான ஆடைகள் அதையும் எங்களுக்கு கொடு. அதன் பின்னே பார்ச்சோறு, இதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அகாரவடிசல் அப்படிங்கிறது இன்றைய நைவேத்தியமாக பல வீடுகளில் இந்த கூடாரவள்ளி பண்டிகையை கொண்டாடுறவங்க வீட்டில் ஆயர்பாடியில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதில் எப்படின்னா முழுக்க முழுக்க பாலிலேயே இந்த அரிசியை வேக வச்சு அதில் செய்கிற அந்த நெய் எப்படி இருக்கும்னா முழுக்க முழுக்க, அதாவது அந்த சாதமே முங்குற அளவுக்கு முழங்கை வழியே நம்ம சாப்பிடும்போது நம்ம கை வழியே அந்த நெய்யெல்லாம் வடிகிற அளவுக்கு நெய் விடுவாங்களாம் அதில். இதில் மேலோட்டமாக பார்த்தா அதான் அர்த்தம். ஆனால் சுவாபதேச அர்த்தங்கிறது எப்போது அந்த பிரசாதத்தை எடுத்துக்கும் போது கிருஷ்ணரோட அழகை பார்த்துட்டு பிரமிச்சு போய் பாவையர்கள் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்களாம். அப்போ சாப்பிடாம அந்த சாதத்தில் இருக்கிற நெய்யெல்லாம் அவங்க முழங்கை வழியாக வடிகிறதான். அந்த பிரமிப்புக்கும் இந்த அர்த்தத்தை நாம் சொல்லலாம். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், எங்களை குளிர்விக்க உன்னிடம் நாங்கள் சரணாகதி அடைந்து வந்தோம் கிருஷ்ணா அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கி கோவிந்தா நாமம் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. சீர் கோவிந்தா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கோவிந்தா அப்படின்னாவே கோ அப்படின்னா பசு நமக்கு தெரியும் இல்லையா. கோவிந்தா அப்படின்னா மாடு மேய்ப்பவர் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு.
இந்திரன் எப்படி 7 நாள் மழையை பெய்விச்சு அந்த கோவர்தனகிரி அந்த வதம் நம்ம எல்லாருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் பாசரமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த மலையை தலைகீழ கிருஷ்ணர் பிடிச்சிக்கிட்டு கீழே இருந்த பசுக்களுக்கும் அந்த கன்றுகளுக்கும் கூட உணவு கிடைக்கணுங்கிறதுனால அந்த மலையை தலைகீழ பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா. அப்போது எல்லோரும் சொன்ன நாமம் கோவிந்தா நாமம், அது கோவர்தனகிரி அப்படின்னும் அந்த மலையை அதனால தான் பேர் வந்தது, அதுக்கான பேர் அதுக்காக சூடப்பட்டது தான். அதே மாதிரி வராகர் பூமாதேவியை மீட்டு எடுத்தோடனே முழங்கின நாமமும் இந்த கோவிந்தா அப்படிங்கிற இந்த நாமம். அது மட்டும் இல்லை, திரௌபதி ஹஸ்தினாபுர அரண்மனையில் அத்தனை வழிகளுக்கு நடுவுலையும் தாங்க முடியாத அந்த துயல்லையும் அவ கூப்பிட்ட அந்த ஒரே குரல் கோவிந்தா புண்டரகாக்ஷா கிருஷ்ணா அப்படின்னு அவ கூப்பிட்ட உடனே தான் கிருஷ்ணர் அவளுக்கு காட்சி கொடுத்தாரு. வாமனரோட அவதாரத்திலையும் 3 அடி மண் கிடைச்ச உடனே இந்த கோவிந்தா நாமம் உச்சரிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கு. இது இன்றைய கோலம். இன்றைக்கி கூடாரவள்ளி அப்படிங்கிறதுனால ஆண்டாளுக்கு நிறைய நகைகள் போட்டு நான் இன்றைக்கி கோலம் போட்டிருக்கேன். ஆண்டாள் பெருமாளுடைய பாதத்துக்கடியில் சரணாகதி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால மேலே அவருடைய பாதங்கள் தாமரை மாலை மற்றும் எல்லா அணிகலன்களும் அணிஞ்ச ஆண்டாள் கோலம். இன்னைக்கு எல்லோரும் எல்லா நலனும் பெற்று கிருஷ்ண பரமாத்மா ஆண்டாள் இவங்களுடைய நல்ல ஆசிகளோட திருமணம் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும், அதாவது யாரெல்லாம் திருமண தடையில் இருக்கீங்களோ மற்றபடி திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் எல்லாருக்கும் திருமண பாக்கியங்கள் வந்து சேரணும்னு ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மா அவங்களுடைய ஆசிகள் எல்லோருக்கும் இன்றைக்கி கிடைக்கணும். எல்லோரும் எப்போதும் சந்தோஷமாக குடும்ப ஒற்றுமையோட மன அமைதியோட உடல் ஆரோக்கியத்தோட எப்போதும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக்கிறேன். எனது அன்னை மீனாட்சி உங்கள் எல்லாருக்கும் தேவையான அத்தனை சௌபாகியங்களையும் அள்ளி 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 கொடுப்பாங்கன்னு நான் அவங்கள கை கூப்பி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.